கற்பக பெண் இந்த வளையல் அணிஞ்சாங்கன்னா வெகு விரைவில் திருமண பாக்கியம். ஸோ இது வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இதுல வந்து நகை சேர்க்கணும் அப்படின்போது இவங்க கை ராசிக்காரங்க அப்படின்னு சொல்றது இந்த வளையல் அணிஞ்சா மூணோட தன்மை ஃபுல்லா அந்த தண்ணியில இறங்கிடும். இது வந்து எப்படின்னா நான் வெளியில சாமி எல்லாம் கும்பிட மாட்டாங்க, எங்க வீட்டுல சாமி கும்பிடுறதே பிடிக்காது, ஆனா இதுல வந்து அந்த எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ இது ருத்ராட்சம் வாட்டர் பீட்ஸ் தண்ணியில போட்டு குடிக்கும். இதனால என்னன்னா நமக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. எல்லாரும் சொல்லுவாங்க ருத்ராட்சம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு தான் சிவம். ஸோ தீட்டு அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் தான் தீட்டு. அம்மாவோட வயிற்றுல 10 மாசம் அந்த 3 நாள் தீட்டை தடுத்து நிறுத்தி மொத்த இதுவுமே மேல வச்சிருப்பான். பிறந்து வந்ததுக்கு அப்புறம் மொத்தத்தையும் வெளியே எடுத்து போடுறாங்க. அப்ப முழு கடை உள் கடந்து தேடணும். அன்பு எங்க இருக்கோ சிவம் அங்க இருக்கும். ஒரு ருத்ராட்சத்தை ஒருத்தவங்க அணிஞ்சு குளிக்கிறாங்கன்னா கங்கையில குளிச்ச பலன் கிடைக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சதுன்னா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சோம்னா நமக்கு எங்கெங்க நல்ல நல்ல சக்திகள் இருக்கோ, எங்கெங்க மந்திர ஒளிகள் இருக்கோ ருத்ராட்சம் அணிஞ்சிடும். ஒரு மனுஷனா இருந்தானா அது ஆணோ பெண்ணோ அந்த மனுஷனோட உடம்புல 2 பொருள் கம்பல்சரி இருக்கணும். ஒன்னு ருத்ராட்சம், இன்னொன்னு ஸ்படிகம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்குமா. இது கந்திஷ்டிக்காக இன்க்ளூடிங் நம்ம கடையில நமக்கே வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட் இது வரும், பிளாக் அனாக்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் டெர்மலைன். இது வெல்வெட் பிளாக் டெர்மலைன். இது சோ கந்திஷ்டி இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து ரோஜா பூ இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் சொல்லுவாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த குடிப்பழக்கம் இருக்கு இல்லைங்களா, குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வர கல் இதுதான். இதுக்கு பேர் தமிழ்ல செவ்வந்தி கல்லுன்னு பேரு. ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், கெட்ட சகவாசம், அமர்தீஸ். தமிழ்ல இதுக்கு பேர் செவ்வந்தி கல்லு, இங்கிலீஷ்ல அமர்தீஸ். இந்த மாதிரி நமக்கு கிட்னி ஸ்டோன் எல்லாமே இருக்குமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் வந்து ஒரு முக ருத்ராட்சம் 1800 ரூபாய், 2 முகத்துல இருந்து 10 முகம் வரைக்கும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வித் சர்டிபிகேட்டோட. 11, 12, 13, 14 ரேட் மாறும். ஸோ நம்ம கொடுக்குற ரேட்ல இது வரைக்கும் யாரும் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரமணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரமணி, இந்த மாதிரி மணிகள், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் யாரும் கொடுத்தது எல்லாமே சர்டிஃபைடு தான், சர்டிஃபிகேட்டோட இருக்கு. எல்லாமே சர்டிஃபிகேட். கம்மி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இது ட்ரஸ்டட் அப்படின்னு நம்புறதுக்கு. அதாவது மனுஷன் வார்த்தை நம்பது இல்லை. அந்த காலத்துல அதோ தெரியுது பாரு அந்த வரப்பு வரைக்கும் நம்ம இடம் தான்பா அப்படின்னா அந்த வரப்பு வரைக்கும் அவங்க வயல் இது பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம பத்திரமே பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நவுத்தி வேலையை போட்டுறான். அந்த வரப்பு சொன்னேன் நான், இந்த வரப்பு நினைச்சுல வேலையை போட்டேன் அப்படின்றான். அதனால நம்ம எது பூஜை பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு சர்டிபிகேட்டோட கொடுக்குறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வலம்புரி சங்க கட் பண்ணும் பொழுது நமக்கு 2 பொருள் கிடைக்கும். ஒண்ணு வந்து இந்த மோதிரம், இன்னொன்னு வந்து வளையல். இதை வந்து மோதிரமா நம்ம கையில போட முடியாதுமா வலம்புரி சங்கு கட் பண்றதுனால. இது வந்து அம்பாளுக்கு வந்து வளையலா அணிவிக்கலாம். வீட்டுல விக்கிரகம் இருந்துச்சு இல்ல இதை வந்து வளையலா கட்டி நம்ம போடலாம். சின்ன வளையல் கட்டுவாங்க இல்லையா, அது இது சங்கு பேங்கிள். இது நம்மளோட கோவில்ல வந்து சதாட்சி தேவின்னு ஒரு அம்பாள் இருக்கா. சதம்னா 100, அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 கண்ணுடையால் சொல்லக்கூடிய அம்பாளே அவதான். அவளுக்கு இந்த சங்கு வலையில அலங்காரம் பண்றோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சங்க இருக்கிற குளத்துல பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர். சிவபெருமானை எதிர்த்து பேசுறாரு. சங்க இருக்கிறது எங்க குலம், சங்கரனான சிவபெருமான உனக்கு ஏது குலம். அத வந்து படத்துல சொன்னது எங்க பெரியப்பா. எங்க பெரியப்பா தான் அந்த கேரக்டரா நடிச்சார் பாருங்க. நான் அதே சொல்றேன் பாத்தீங்களா, நக்கீரனா நடிச்சது வந்து எங்க பெரியப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மதுரமதியில இன்னைக்கு 4 தெரு வந்து சங்க இருக்கிற தொழில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க வந்து வடநாடு பெங்காலிஸுக்கு தாலி நீட்டாங்க. ஆமா. சோ இந்த இது வந்து நம்ம கையில அணியும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, கெடு புத்தி கெடு எண்ணத்தோட எந்த மனிதரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. மாதத்துல 3 நாள் ஒதுங்கும் போது கல்கத்தா காளி கோயில்ல பூஜை பண்ண அந்த சகப்பு வழியில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாரனா நிற்கும். வேணும்னு போட்டுக்கலாம், வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது போடணுன்றது. இதை போடும்பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும், கணவனுக்கு முன்னாடி தான் பிராணன் போடணும்னு. எதனாலனா ஒரு பெண் ஒரு கணவனை நம்பிதான் திருமணமாயி அந்த வீட்டுக்கு வருவாங்க. ஸோ காலையில கணவர் போவார், நைட்டு தான் வீட்டுக்கு வரும். அது வரைக்கும் அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. ஸோ மாமியார் அம்மான்னு சொன்னா அம்மான்ற கேரக்டர் எல்லா இடத்துலயும் அம்மா ஆயிடுவாங்க. சில இது வந்து வரும், எனக்கு பொண்ணு இல்லம்மா நீதாமா என் பொண்ணு, தாங்குவாங்க. அவங்க பண்றதெல்லாம் ரசிப்பாங்க. ஸோ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மான்ற கேரக்டர்ல ஒரு வில்லி இருக்கும். நாடகத்துல ஒரு மாதிரி வில்லிலாம் இருக்கும். ஸோ நம்ம நாத்தனார் இருக்கும், கொழுந்தன் இருப்பாங்க, எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த காலத்துல வந்து இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பாங்க. தலையில வைமா
கல்யாணம் ஆன புதுசுல தலையில பூ இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்காக அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு விடுவாங்க. 3 மாசத்துக்கு அவனை கண்டுக்க மாட்டாங்க. எதனாலனா விசேஷம் வரணும், அந்த விசேஷத்துக்காக 3 மாசத்துக்கு வைப்பாங்க. இந்த மல்லிகை மனம் வந்து அந்த பொண்ணை வந்து சாந்த சொரூபமா வைக்கும், வீட்டுல இருக்கிறவங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்கும். ஸோ ஒரு பெண் வந்து ஒரு கணவன்ற ஒரு நபரை நம்பி வரா. ஸோ தன்னோட அம்மா அப்பா கிட்ட காட்டாத தன்னோட பாகங்களை கணவனை நம்பி முழுமையா காட்டுறா. ஸோ அந்த கணவன் இல்லைன்னா அந்த பெண் இருக்கக்கூடாது. அந்த கணவனுக்கு முன்னாடி அது பிராணன் பண்ணும். ஸோ இந்த தன்மை வேணும்னா, அந்த வரம் வேணும்னா இந்த வலையில் அணிஞ்சா போதும். திருமணம் ஆகாத பெண் இந்த வலையில் அணிஞ்சாங்கன்னா வெகு விரைவில் திருமண பாக்கியம். ஸோ இது வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இதுல வந்து நகை சேர்க்கணும் அப்படின்போது இவங்க கைராசிக்காரங்க அப்படின்னு சொல்றது இந்த வலையில் அணிஞ்சா கிடைச்சிரும். அதனாலதான் என்னோட மனைவி, என் தம்பியோட மனைவி, என் அம்மாவோட கையிலையும் நாங்க போட்டிருப்போம்மா. ஸோ நல்ல மாற்றம் இருக்கும். நம்ம கோவில்ல இப்போ கொஞ்சம் இந்த பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்காங்க, சொதை சிற்பம். அந்த சொதை சிற்ப அம்பாளுக்கு தான் இது அலங்காரம் பண்ணி வைப்பாங்க எப்பயுமே. ஏன்னா கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்மா, இது வந்து எல்லா கிறிஸ்டல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரு இருக்கும், மேரு பண்ணி அதே மாதிரி. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் மாதிரி கொடுக்காது, ஒரு ஸ்டோன் மேன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட அந்த ஸ்டோனை கண்டுபிடிச்சவரே இருந்தாரு, இப்போ சேல் ஆயிட்டாரு, சுத்தமா சேல் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வாட்டர் கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்லாம் இருக்காங்களே, அந்த செவந்திக்கல்ல இந்த மாதிரி கல் உள்ள போட்டு தண்ணி நிரப்பி அதை கொடுத்தாலே போதும். என்ன இது போட்டிருக்கீங்க கல்? இதுக்குள்ள எல்லா கல்லுமே இருக்குமா, எல்லா ஸ்டோனுமே இருக்கு. குடிக்கிற தண்ணியிலே நம்ம தெரப்பி, இது வாட்டர் தெரப்பின்னு பேரு. வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் வச்சு வாட்டர் தெரப்பி இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இதில் இருக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம். இதில் வாட்டரை போட்டு இதில் போட்டு ஒரு நைட்டு முழுக்க விட்டுடணுமா, அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும். ஸோ அந்த ஸ்டோனோட தன்மை ஃபுல்லாக அந்த தண்ணியில இறங்கிடும். இது வந்து எப்படின்னா, நான் வெளியில சாமி எல்லாம் கும்பிட மாட்டாங்க, எங்க வீட்டுல சாமி கும்பிடுறதே பிடிக்காது. ஆனா இதுல வந்து அந்த எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ இது ருத்ராட்ச வாட்டர் பீட்ஸ் தண்ணியில போட்டு குடிக்கிறது. ஸோ இதனால என்னன்னா நமக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. எல்லாரும் சொல்லுவாங்க ருத்ராட்சம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு தான் சிவம். ஸோ தீட்டு அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தான் தீட்டு. அம்மாவோட வயிற்றுல 10 மாசம் அந்த 3 நாள் தீட்டை தடுத்து நிறுத்தி மொத்த இதுவுமே மேல வச்சிருப்பான். பிறந்து வந்ததுக்கு அப்புறம் மொத்தத்தையும் வெளியே எடுத்து போடுறாங்க. அப்ப முழு தீட்டு நம்ம தான். உள் கடந்து தேடணும். அன்பு எங்க இருக்கோ சிவம் அங்க இருக்கும். ஒரு ருத்ராட்சத்தை ஒருத்தவங்க அணிஞ்சு குளிக்கிறாங்கன்னா கங்கையில குளிச்ச பலன் கிடைக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சதுன்னா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சோம்னா நமக்கு எங்கெங்க நல்ல நல்ல சக்திகள் இருக்கோ, எங்கெங்க மந்திர ஒளிகள் இருக்கோ ருத்ராட்சம் அணிஞ்சிடும். ஒரு மனுஷனா இருந்தானா அது ஆணோ பெண்ணோ, அந்த மனுஷனோட உடம்புல 2 பொருள் கம்பல்சரி இருக்கணும். 1 ருத்ராட்சம், இன்னொன்னு ஸ்படிகம். தண்ணி பனி கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் ஆனதா ஸ்படிகம். ஸோ ஒரு கோடி லிங்கத்தை நம்ம பூஜை பண்றதும் ஒரு ஸ்படிக லிங்கத்தை பூஜை பண்றதும் சமம். 1000 ஸ்படிக லிங்கத்தை பூஜை பண்றதும் ஒரு நர்மத லிங்கத்தை பூஜை பண்றதுக்கு சமம். சால கிராமத்தை பூஜை பண்றதும் பெருமாளை பூஜை பண்றதுக்கும் சமம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் 2 இருக்கு. ஸோ நம்மளோட ஷாப்ல வந்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே இதுல இது வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சஜஸ்ட் பண்ணி மட்டும் இல்லை. அவங்க வந்து இப்போ நான் வரேன், புதுசாக வரேன், வந்து இப்படி பார்க்குறேன், இதெல்லாம் என்னது அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எதாவது உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, அப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இல்லை சந்தோஷமான விஷயமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். இல்லை இது இருக்கு, இதுல என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் தான் சொல்லணும் இல்லையா? அதுதான் சொல்லி. ஏன்னா எனக்கு நீங்க இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் என் மண்டையில அப்படித்தான் ஏறுது. இவ்வளோ இருக்குதா இங்க அப்படின்னு. அதுக்கு நடுவுல எனக்கும் ஓடுது, யாருக்கு இதெல்லாம் சொல்லணும், நான் போய் யாருக்கிட்ட சொல்லணும், இதை யாரை இங்க வர வைக்கணும், இதெல்லாம் நானும் யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.